ரசவாதம் நிகழ்ச்சி தன்னை அறியும் ஒரு வழி அப்படின்னு சொல்வார்கள். மனிதன் ஆள பிறந்தவனா, வாழ பிறந்தவனா, அறிய பிறந்தவனா என்ற ஒரு கேள்வி கேட்டால் மனிதன் அறிய பிறந்தவன் என்று தான் நான் சொல்வேன். குறிப்பாக ஒரு குழந்தை வெள்ளை காகிதமாக தன் வெள்ளை உள்ளத்தோடு பிறக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய புலன்களின் ஊடாக அறிவை பெற்றுக்கொள்கிறது. இத்தனை அறிவும் அதற்கான வரமாக மட்டும் இருக்கிறதா என்றால் ஆன்மீகவாதிகள் இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த அறிவுகள் பல சமயங்களில் அறிவீனங்களாக மாறிவிடுகிறது. எனவே உண்மையான ஞானத்தை ஒருவன் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த அறிவுகளில் சில விடயங்கள் ஆகுமானதாகவும் சில விடயங்கள் தேவையற்றதாகவும் இருப்பதால் ஞான வழியை ஒருவன் பின்பற்றப் போகிற போது ஒன்றுமே அறியாத வெள்ளை காகிதம் போன்றதான குழந்தை மனதோடு உட்கார வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? இதில் உள்ள மர்மங்கள் என்ன? இவற்றை எப்படி புரிந்து கொள்வது என்பதான கேள்விகள் பலருக்கும் இருக்கும். இந்த கேள்விகளுக்குமான முழுவதுமான விடையை தர முடியாவிட்டாலும் இந்த ரசவாதம் நிகழ்ச்சி ஓரளவு உங்களுக்கான பதில்களை தேடித் தருகிறது என்ற நம்பிக்கையோடு இந்த வார நிகழ்ச்சிக்குள்ளும் நாம் நுழையலாம். எண்ணங்களை மேம்படுத்துவோம். பரிணாம வளர்ச்சியில் மனிதன் அடைந்த மிக பெரும் ஆற்றல் மனமாகும். சில உளவியலாளர்களின் கருத்துப்படி மனமானது நமது மூளையில் உருவாக்கும் ஒட்டுமொத்த சிந்தனைகளின் மையமாக கருதப்படுகிறது. ஆனால் உடலில் இதன் அமைவிடத்தையோ அதன் உருவத்தையோ இதுவரை எவராலும் அறுதியிட்டு கூற முடியவில்லை. மேலும் சில பௌதீகவியலாளர்களின் கருத்துப்படி மனமானது எம்மை சுற்றியுள்ள கோள வடிவமான சிந்தனை வெளி என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அவ்வெளியின் கனவளவானது அவரவர்களின் எண்ணங்களின் பரிணாமங்களுக்கு ஏற்ப சுருங்கி விரியும் தன்மையுள்ளது என்றும் அதன் கனவளவு குறுகும் போது மனதின் ஆற்றல் பெருமளவு அதிகரிக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. அந்த வகையில் உருவமற்ற உணர மட்டுமே கூடிய மனதை ஒரு பேராற்றலாகவே கருத முடியும். நம்மில் பலர் மனதின் உண்மையான ஆற்றலை அறியாது ஆற்றலை தேவையற்ற விடயங்களில் விரியமாக்குகிறோம். மனதின் ஆற்றலை மிக எளிமையாக விளக்கின் ஒரு விடயத்தில் நாம் மனமொன்றி ஈடுபடும் போது அதில் நாம் கூடிய பயனடைவதை கொள்ளலாம். உதாரணமாக ஒரு பாடத்தை சற்று ஈடுபாட்டுடன் கற்கும் போது அது பல நாட்கள் ஞாபகத்தில் இருப்பதை உணரலாம். மனதை பொதுவாக நாம் 2 பகுதிகளாக கொள்ளலாம். நமது அன்றாட கடமைகளில் ஈடுபட உதவுவதும் எம்மை முழுமையாக ஆட்கொண்டிருப்பதுமான புறமனம். நம்மில் பலர் உணர்ந்து கொள்ளாததும் எப்போதும் ஆழ்ந்த அமைதியுடன் இருப்பதுமான ஆழ்மனம். புறமனமானது சதா காலமும் நமது எண்ணங்களின் குப்பை கூடியாகவே காணப்படுகின்றதுடன் ஆழ்மனத்தை ஒரு மாயத்திரையாக இருந்து மறைக்கின்றது. நாம் சற்று அமைதியான நேரத்தில் கண்ணை மூடியிருக்கும் போது நம் புறமனதில் ஒன்றன் பின் ஒன்றாக ஏதோ ஒரு நூலிலை தொடர்பில் ஒட்டிக்கொண்டு எண்ணற்ற எண்ணங்கள் ஊற்றெடுப்பதை உணர முடியும். எண்ணங்களை நாம் நிறுத்த முயற்சிக்கும் போது எண்ண ஊற்று மேலும் வலுவடைவதை அறியலாம். இதனாலேயே முறையான குரு வழிகாட்டல் இல்லாமல் தியானத்தில் ஈடுபடுபவர்கள் மனதை அடக்குவதாக கூறிக்கொண்டு அப்பேராற்றலால் ஊற்றெடுக்கும் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயன்று முடியாமல் சினங்கொண்டு தியான பயிற்சியினையே வெறுத்து கைவிட்டுள்ளனர். அதற்கு காரணம் புறமனதில் ஊற்றெடுக்கும் எண்ணங்களை புற மனதை கொண்டே கட்டுப்படுத்த முயன்றதேயாகும். ஊற்றெடுக்கும் எண்ணங்களை அவற்றின் போக்கிலேயே விட்டு நாம் ஒரு சாட்சியாக இருந்து அவற்றை அவதானிக்கும் போது பல நாள் முயற்சியின் பின் திடீரென நமது ஆழ்மன அமைதி திரை விலகி மேலெழுந்து வர ஊற்றெடுக்கும் எண்ணங்கள் ஒவ்வொன்றாக அதில் கரைந்து செல்வதை உணரலாம். இவ்வாறு எண்ண ஊற்றானது நிறுத்தப்பட்டு வீணாக விரியமாகும் மனதின் ஆற்றலானது ஒருமுகப்படுத்தப்படும் போது அது எம்முள் மறைந்து கிடக்கும் குண்டலினி சக்தியை உயிர் பூட்டுவதாக நம்பப்படுகிறது. இக்குண்டலினி சக்தியை சற்று நோக்குவோமானால் இதுக்கு மூலாதார சக்கரம், ஸ்வஸ்தான சக்கரம், மணிப்புர சக்கரம், அநாகட சக்கரம், வித்தி சக்கரம், ஆக்கிய சக்கரம், சகஸ்டார் சக்கரம் எனும் 7 நிலைகளுள்ளன. ஒவ்வொரு நிலையும் தமக்கென தனித்தனி பண்புகளை உடையன. அவை முறையே
உற்சாகம், உணர்ச்சி, விளக்கமுணர்தல், காட்சி, தூர தரிசனம், இயக்கம், அடக்கம் என்பதுடன் ஒவ்வொரு நிலையாக அச்சக்தி மேலெழும் போது முள்ளந்தண்டின் அடியிலிருந்து தலையின் உச்சி வரை நமது ஆற்றல் பல மடங்கு அதிகரித்து முக்தி நிலைக்கு வழிகோலுகிறது. இதனை பல ஞானிகள் அனுபவ ரீதியாக கண்டு கூறியுள்ளனர். இச்சக்தி கைவரப் பெற்றவர்கள் சாதாரண அறிவுக்கு எட்டாத பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளனர். சாதாரண நிலையில் இச்சக்கரங்கள் உடலின் இயக்கத்தை முறையாக பேணுவதற்கு மாத்திரமே உதவுகிறது. அந்த வகையில் மனதின் ஆற்றலானது ஒன்று குவிக்கப்பட்டு அது சுய விசாரணையாக முன்னெடுக்கப்படும் போது ஒவ்வொருவரும் தமது ஆத்ம அறிவுக்கு ஏற்ப பல்வேறு அனுபவங்களை பெறுகிறார்கள். அனுபவங்கள் புறமனதின் போலி தோற்றங்கள் என்பதை உணராமல் அதனையே இறுதி நிலையாக பற்றிக் கொண்டவர்களும் உண்டு. ஆனால் இவற்றை கடந்து செல்லும் போது இறுதியில் நாம் மனமற்ற நிலையை அடைகிறோம். இந்நிலையே இந்து மதம் அத்வைதம், அதாவது இரண்டற்ற நிலை என்கிறது. எனவே எண்ணங்கள்தான் மனிதனை உருவாக்குகின்றன. சந்தேகமே வேண்டாம். ஒருவன் என்ன நினைக்கிறானோ அதற்கு ஏற்றபடிதான் அவன் உருவாகிறான். உங்களை பற்றி உயர்வாக நினைத்தால் நீங்கள் உயர்வீர்கள், தாழ்வாக நினைத்தால் தாழ்வீர்கள். எதை சிந்தித்தாலும் உயர்வானதாக சிந்தியுங்கள் என்றார் வள்ளுவர். சிந்தனை உயர்வாக இல்லாமல் எந்த மனிதனும் உயர முடியாது. நூல் எவ்வளவு நீளம் இருக்கிறதோ அவ்வளவு உயரத்துக்குத்தான் காற்றாடி பறக்கும். எண்ணங்கள் தான் மனிதனை உருவாக்குகின்றன. சந்தேகமே வேண்டாம். நம்முடைய எண்ணங்கள் மிகுந்த வலிமை படைத்தவை. உங்கள் எண்ணங்களின் மேம்படுத்தலுக்கு இன்றைய ரசவாதம் நிகழ்ச்சியும் உறுதுணையாக அமையும். பிரபஞ்சத்தில் அவிழ்க்க முடியாத புதிர்கள் பல உள்ளன. இத்தகைய புதிர்களுள் மனம் என்பது மிக முக்கியமான புதிர் என்று சொல்லப்படும். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ என்று உளவியலாளர்கள் மனதை பல வகையாக பிரிக்கிறார்கள். ஆன்மீகத்தில் கூட மனம் 3 வகையாக 7 வகையாக பிரிக்கப்படுவதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். மனதை இவ்வளவு கூர்ந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை என்னவென்றால், மனம் சரிவர கட்டுண்டு இருக்கின்ற போதுதான் ஒரு மனிதன் வெற்றி பெறுகிறான் என்று சொல்லப்படுகிறது. எனவே மனம் எனும் மகா சக்தியை புரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்கின்ற போது மாத்திரம்தான் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கும். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் மனம் எனும் மகா சக்தி. ரசவாதம் நிகழ்ச்சியில் மனமெனும் மகாசக்தி என்கின்ற பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். மனமெனும் மகாசக்தி என்கின்ற இந்த பகுதியை பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா நிலையத்தை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக வந்து அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பித்ததிலிருந்து ஆத்மா குறித்து, பரமாத்மா குறித்து, கர்ம தத்துவம் குறித்தெல்லாம் நாம் பேசி வந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது இறுதியாக உலக நாடக சக்கரம் தொடர்பாக நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அதனுடைய அறிமுகத்தை தந்திருந்தோம். அதில் குறிப்பாக 4 யுகங்கள் பற்றியும், அதை போலவே இந்த 4 யுகங்களில் ஒரு தனி மனிதனுடைய இருப்பு தொடர்பாகலாம் பல விடயங்கள் பேசப்பட்டது. சொர்க்கம் நரகம் தொடர்பான உண்மைத்துவம் தொடர்பான ஒரு விவாதத்தை கூட நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். எனவே அந்த இடத்திலிருந்து இந்த வார நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார் கடந்த வாரம் இணைந்த எங்களுடைய பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா நிலையத்தை சார்ந்த டாக்டர் மலர்ச்செல்வி அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் டாக்டர். நாம் கடந்த வாரத்திலிருந்தே தொடர்வோம். இப்பொழுது நீங்கள் இந்த 4 யுகங்கள் தொடர்பாக இந்த உலக நாடக சக்கரம் பற்றிய ஒரு விளக்கத்தை தந்தீர்கள். அதில் ஆண்டுகள் தொடர்பாக கூட எம்முடைய இந்த ஆண்டு வழக்கத்திற்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்கும் என்பதான விடயங்களை எல்லாம் சொல்லியிருந்தீர்கள். இதனை ஏன் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அது முக்கியமான ஒரு கேள்வி. ஆமாம், இந்த உலக நாடக சக்கரம் மீண்டும் மீண்டும் நடைபெறுகின்றது. ஒரு முறை மாத்திரமல்ல, தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கின்றது. 5000 வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த யுகங்கள் மாறுகின்ற யுகங்கள் இப்பொழுது மாற்றமடைகின்ற நேரம். அதுதான் முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. மனித மனங்கள் மாறும் பொழுதோ இயற்கை மாறும், உலகம் மாறும். இந்த உண்மையை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது, ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய பாகத்தை நடிக்கின்றார். அவருக்கென்று தனிப்பட்ட பாகம் இருக்கின்றது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது தான் நடக்கின்றது என்று நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்குள்ளே கேள்வி வராது.
ஏன் இவர் இப்படி செய்கின்றார், ஏன் இவருடைய குணம் இப்படி இருக்கின்றது, இவர் இப்படி இருந்தால் என்ன, அவர் அதை அப்படி செய்தால் என்ன, அப்படியான கேள்விகள் எங்களுக்குள்ளே நடைமுறை வாழ்க்கையிலேயே வருகின்றது இல்லையா? புலம்புகின்றோம். குடும்பத்திலேயோ உறவுகள்லேயோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஏன் இப்படி நடந்தது எனக்கு, ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் இவர் என்னுடன் இப்படி இருக்கின்றார் என்ற கேள்விகள் வருகின்றது. ஆனால் நாங்கள் இந்த நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ளும் பொழுது, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் நடக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பாகம் இருக்கின்றது, அதைத்தான் அவர்கள் நடிக்கின்றார்கள். இதில் நான் குழம்புவதற்கு என்ன, என்னுடைய பாகத்தை நான் சரியாக நடிக்க வேண்டும். அந்த புரிந்துணர்வு எனக்கு வருகின்றது. இந்த நாடகத்தை நான் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அந்த புரிந்துணர்வு எனக்கு வருகின்றது. அதனால் அதற்கு அடுத்தது என் மனதிலே தெளிவு ஏற்படும். அதாவது ஒரு நாடகத்தை நாங்கள் ஒரு குறுகிய நாடகம், சாதாரணமாக ஒரு நாடகத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருடைய பாகத்தையும் பார்த்து நாங்கள் ரசிக்கின்றோம். அவன் வில்லனாக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், எல்லாருடைய பாகத்தையும் நாங்கள் விரும்புகின்றோம், ரசிக்கின்றோம். ஆனால் நடைமுறையிலே அவ்வாறு எங்களால் முடியாமல் இருக்கின்றது. எல்லோரும் நான் நினைப்பது மாதிரி இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இந்த ரகசியம் எங்களுக்கு புரியும் பொழுது நான் எவ்வாறு ஒரு சாதாரணமாக ஒரு குறுகிய நாடகத்தை பார்க்கின்றேனோ அதை போன்று எல்லையற்ற நாடகத்தையும் ஒரு பார்வையாளராக பார்க்க என்னால் பழக முடியும். அதுதான் ஒரு மிகப்பெரிய நன்மை இந்த நாடகத்தை என்னால் புரிந்து கொள்ளும் பொழுது. அடுத்தது என்ன என்று சொன்னால், நடந்தது தான், இனி எப்பொழுது நடக்கப் போகின்றது, அடுத்த கல்பத்தில் 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இவ்வாறு நடைபெறப் போகின்றது. இனி அது நடக்காது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், நடந்ததையே நினைத்து, கடந்ததையே நினைத்து, அழுது புலம்பி கஷ்டப்பட்டு அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநேகமானவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் கடந்த காலத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்காலத்தில் வாழ்வதும் இல்லை, எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதும் இல்லை. ஆனால் எங்கள் கையில் இருப்பது என்ன, நிகழ்காலம் மாத்திரம்தான். கடந்தது, அது இனி திரும்பாது. அதே மாதிரி நிகழ்காலம் தான் எங்களுடைய கையில் இருக்குது, எதிர்காலத்தை பற்றி கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நாடகத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது இப்போ எங்களுக்கு தெரிகின்றது, இந்த சக்கரம் மீண்டும் ஆரம்பிக்கப் போகின்றது, புதிதாக போகின்றது, நான் புதிய வாழ்க்கைக்கு போகப் போகின்றேன். அந்த உண்மையை நான் புரிந்து கொள்ளும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை மேன்மையாக்குகின்ற பொறுப்பு என்னுடைய கையிலே இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டால் நான் நற்செயல்களைத்தான் செய்ய பார்ப்பேன், தீய குணங்களிலிருந்து விடுபட பார்ப்பேன். மனிதன் தெய்வமாக மாறலாம் என்று சொல்வார்கள் இல்லையா? ஸோ அந்த தெய்வீக குணங்களை நான் கிரகிக்கும் பொழுது, தெய்வீக குணங்களை எனக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த தெய்வீகமான சந்தோஷமான சொர்க்கத்துக்கு என்னால் போக முடியும். இவ்வாறு நிறைய தெளிவு மனதிலே ஏற்படும் அந்த இந்த நாடகத்தின் உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது. நீங்கள் சொல்வது மிக தெளிவான ஒரு விடயம். இருந்தாலும் அதற்குள்ள ஒரு சந்தேகம் எழத்தான் செய்கிறது. இப்பொழுது ஒருவருடைய கதாபாத்திரம் இப்படித்தான் இருக்கிறது, இவர் இப்படித்தான் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டாலும் அவர் இப்படி மாற வேண்டும் என்ற ஒரு முயற்சியை நாம் உட்பட வழிகாட்டிகளாக வந்தவர்கள், மதங்களை கொண்டு வந்த ஸ்தாபகர்கள் எல்லோரும் முயற்சித்திருக்கிறார்கள். ஒரு தீய பழக்கத்தில் உள்ளவரை நல்ல பழக்கத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இந்த உலக மேடையில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் வெறுமனே வேடிக்கை பார்க்கிற பார்வையாளர் மட்டும் இருக்கிறோம் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? அவ்வாறு இல்லை. பற்றற்ற பார்வையாளர் என்னும் பொழுது மற்றவருடைய குணத்தினாலோ அவருடைய நடத்தையினாலோ என்னுடைய அமைதியையும் சந்தோஷத்தையும் இழக்காமல் நான் என்னுடைய ஒரு நடுநிலை பார்வையாளர் ஜட்ஜ், நாங்கள் சொல்லுவோம் நான் ஜட்ஜ்மெண்டல், அதாவது நாங்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்காமல் பார்வையாளர் என்பது என்னுடைய அமைதியையும் சந்தோஷத்தையும் இழக்காமல் அவருக்கு என்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வது, நன்மை செய்வது, எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்தையுமே உருவாக்காமல், அவரை வெறுக்காமல், ஒதுக்காமல், அந்த குணங்களை அவர் மாற்றுவதற்குரிய நல்ல ஆசிகள் என்று சொல்லுவோம், நல்ல எண்ணங்கள், நல்ல அதிர்வுகள், நல்ல உணர்வுகள், அதைத்தான் பற்றற்ற பார்வையாளர் என்று சொல்வது. அது டிட்டாச்மெண்ட் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு தாமரை மலர் எப்படி இருக்கிறது, சேற்றுக்குள் தான் இருக்கின்றது, ஆனால் அது எப்படி எல்லாராலேயும் விரும்பப்படுகின்றது, அதுதான் நாங்கள் டிட்டாச்மெண்ட் என்று சொல்லுவோம். டிட்டாச்மெண்ட் என்பது இருக்கின்ற சூழ்நிலையிலேயோ இருக்கின்ற மனிதராலேயோ என்னுடைய நற்குணங்களை நான் இழக்காமல் அவருக்கு செய்யக்கூடிய உதவியை செய்வது, அதைத்தான் நாங்கள் பற்றற்ற பார்வையாளர் என்று சொல்கின்றோம். அதைத்தான் எல்லோரும் செய்கின்றார்கள். சமய ஸ்தாபர்களோ சமய வழிகாட்டிகளாக இருப்பவர்களோ எல்லோருமே நல்ல வழிமுறைகளைத்தான் காட்டுகின்றார்கள். ஆனால் அது ஒவ்வொருவருடைய கையில் தான் இருக்கின்றது. நாங்கள் உதவி செய்யத்தான் முடியும். ஆனால் இப்போ ஒருவர் சாப்பிடுவதற்கு நாங்கள் காட்டி கொடுக்க முடியும், இப்படித்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், நாங்கள் ஊட்டிவிடவே இல்லைமா, எந்த நாளும் ஊட்டிவிட முடியாது இல்லையா? அதே போன்றுதான்
வழி காட்டுவது, நல்ல உணர்வுகளுடன் இருப்பது, அவர்களுக்கு உதவி செய்யும் என்ற மனப்பான்மையில் இருக்கலாமே தவிர, ஆனால் அவர்கள் மாறுவது அவர்களுடைய கையில் தான் இருக்கின்றது. இதை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான், நாங்கள் நல்ல மனோநிலையில் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்பொழுது இந்த மதங்கள் எல்லாமே ஒரு நோக்கத்திற்காக வந்தது, எல்லாமே இந்த நாடகத்தினுடைய அங்கங்கள் மனிதரை நல்வழிப்படுத்த வந்தது என்று சொன்ன போதும் கூட கொள்கை அளவிலான முரண்பாடுகளும் இருக்கின்றன. அந்த முரண்பாடுகளை கொண்டு மனிதர்கள் இன்று பிளவுபட்டிருக்கிற நிலையும் இருக்கிறது. எனவே இந்த முரண்பாடுகள் நியாயமானவையாக இருக்கிறதா, அல்லது இந்த முரண்பாடுகளை புரிந்து கொண்டு இந்த மனிதன் அதனை சீர்தூக்கி பார்ப்பதை விடுத்து முரண்படுவது பிழையான விஷயமா? இதில் எங்கே தவறு நடப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க? இதை எப்படி நீங்கள் இந்த வாழ்க்கை என்கிற நாடகத்தை புரிந்து கொள்வது போல இந்த மதங்கள் வழிகாட்டிகளையும் ஒரு மனிதன் எப்படி புரிந்து கொள்ளலாம்? அதாவது முரண்பாடுகளுக்கே காரணம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த அந்த பாடங்களிலே பார்த்தோம். எங்களை பற்றியும், நாங்கள் யாருக்கு சொந்தம் என்பது பற்றியும், நாங்கள் எங்கிருந்து வந்தோம் என்பது பற்றியும் தெரியாததான் முக்கியமான காரணம். நாங்கள் எல்லோருமே சகோதரர்கள், எல்லோருமே ஒரே தந்தையின் குழந்தைகள் என்ற உணர்வு இருக்கும் பொழுது யாரையுமே நாங்கள் வெறுக்க முடியாது, ஆனால் ஏற்றுக்கொள்ளத்தான் முடியும். அதைத்தான் இந்த ஆன்மீகத்திலே நாங்கள் பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்திலே சொல்லிக் கொடுப்பது என்னன்னு சொன்னால், ஆத்மா என்று சொல்லும் பொழுது ஆத்மா அன்பு வடிவம். அப்போ அதை எல்லோருமே ஏற்றுக்கொள்கின்ற தன்மையை தான் நாங்கள் அதில் கூறுகின்றோம். அந்த முரண்பாடுகளுக்கு காரணம் ஏற்றுக்கொள்ளாத தன்மை. என்னுடைய சமயம்தான் பெரிது, என்னுடைய மொழிதான் பெரிது என்று சொல்லும் பொழுது தான் அங்கே முரண்பாடு வருகின்றது. இல்லை, எல்லோருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுக்கும் தன்மை, சகிப்புத்தன்மை, பொறுமை, இது எல்லாமே என்னது? அன்பின் வடிவம், மன்னிக்கும் தன்மை. ஸோ அதை நான் எனக்குள்ளே கொண்டு வரும் பொழுதுதான் முரண்பாடுகள்லேருந்து விடுபட முடியும். ஆமாம், உண்மையாக பார்க்க போனால் எல்லாமே அவனிட்ட விதி அப்படின்னு சில பேர் சும்மா இருந்து விடுவார்கள். அதே போன்று விதியை மதியால் மாற்ற வேண்டும் என்று சில பேர் முயற்சிப்பார்கள். நீங்கள் சொல்வது போல இந்த உலகம் ஒரு நாடக மேடை என்பதை புரிந்து கொண்டு வாழ்வது என்பது ஒரு விஷயம். இன்னும் ஒன்று, இதை பற்றிய புரிதல் இல்லாமல் கூட பல பேருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதன் திறம்பட வாழ்வதற்கு இந்த உலக நாடக மேடை என்கின்ற இந்த புரிதல் அவசியமா, அல்லது இறுதியாக நீங்கள் இதற்கான என்ன விளக்கத்தை மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த உலக நாடக சக்கரத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது எங்களுக்குள்ளே மனத்தெளிவு வருகின்றது, மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை வருகின்றது, எங்களுக்குள்ளே நற்குணங்களை கிரகிக்கின்ற ஒரு மன முதிர்ச்சி வருகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த உலக நாடக சக்கரத்தின் இப்போதைய இந்த காலகட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மாற்றம் நடைபெறப் போகின்ற காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் இந்த உலகம் புதிய உலகமாக, சந்தோஷ உலகமாக, துன்பமற்ற உலகமாக மாறுகின்ற காலத்திலே இதுதான் அது சங்கம யுகம் என்று சொல்கிறோம். இந்த நேரத்தில் தான் கடவுள் பூமிக்கு வந்து பரமாத்மா, பரமதந்தை என்று சொல்லப்படுகின்றவர், அனைத்து ஆத்மாக்களுக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கிறவர் இரண்டு செய்திகளை கூறுகின்றார். அதாவது, உங்கள் அனைவருக்கும் நான் அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வந்திருக்கின்றேன். உங்களுடைய பிறப்புரிமை அது. உங்களுக்கு அமைதி வேண்டுமென்றால் நீங்கள் அமைதியை மட்டும் பெறலாம். சந்தோஷத்தை பெற வேண்டுமென்றால் சந்தோஷம் நிறைந்த உலகத்துக்கு போக விரும்பும் என்றால் அதுக்குரிய முயற்சியை நீங்கள் செய்யலாம். அதாவது முக்தி, ஜீவன் முக்தி என்று பொதுவாக கூறுவார்கள். அதாவது இப்போ இந்த வேறுபட்ட சமயத்தை சேர்ந்தவர்கள், இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள், தங்களுடைய சமயத்திலேயே நம்பிக்கை உள்ளவர்கள், அதாவது அவரை நினைத்து மனதால் நினைவு செய்யும் பொழுது தங்களுடைய பாகத்துக்கு ஏற்ப அவர்கள் அமைதிக்கு செல்வார்கள். அதாவது அமைதி உலகத்துக்கு செல்வார்கள். சந்தோஷ பாகத்தை நடிப்பவர்கள் அந்த சந்தோஷ பூமிக்கு வருவார்கள். அதுவும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் கொடுக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன என்று சொன்னால், இந்த துன்ப உலகம் முடிவடைகின்ற காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அமைதி, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை அனைவருக்கும் வரப்போகின்றது. ஸோ நீங்கள் அதை பெற விரும்பினால் அதற்குரிய முயற்சியை செய்யலாம். நாடகத்தை புரிந்து கொண்டால் இந்த கல்பம் மாறுகின்றது, மீண்டும் புதிய உலகம் வரப்போகின்றது என்ற அந்த நல்ல செய்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதற்குரிய முயற்சியை உங்களால் செய்ய முடியும். உலக நாடக சக்கரம் தொடர்பாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை வடிவமைத்திருந்தோம் 2 வாரமாக. அடுத்த நிகழ்ச்சியிலும் இன்னும் ஒரு புதிய விடயத்தோடு நாம் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். சொல், செயல், அங்கீகாரம் என்ற 3 விஷயம் பற்றி சொல்வார்கள். சொல், செயல் இரண்டும் ஒன்றாக இருக்கிற போதுதான் ஒரு மனிதருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பதுதான் விதி. பல பேரை பார்த்தால்
சொல்லில் செல்வர்களாக இருப்பார்கள், ஆனால் செயல் எத்தகையது என்பதுதான் ஒரு மனிதனை மதிப்பிடுவதற்கான விடயமாக இருக்கின்றது. பெரும்பாலும் இந்த போதனை செய்பவர்களுக்குள் அவர்கள் போதனை செய்கின்ற விடயத்தில் அவர்கள் எவ்வளவு தூரம் நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள் என்பதான கேள்வி எப்போதும் கேட்கப்படும். எனவே சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கிற போதுதான் சமூகத்தினுடைய அங்கீகாரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். எனவே சொல், செயல், அங்கீகாரம் மூன்றும் சேர்ந்ததாக ஒரு நிறைவான வாழ்க்கையை ஒரு தனி மனிதன் வாழ்வதற்கு ஒழுக்க நெறிகள், வாழ்க்கையில் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இவையெல்லாம் தேவைப்படுகிறது. ரசவாதம் நிகழ்ச்சியும் இத்தகைய ஒரு நெறிமுறையைத்தான் உங்கள் எல்லோருக்குள்ளும் தர விளைகிறது. இந்த ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் என் சுவாச காற்று. ரசவாதம் நிகழ்ச்சியில் என் சுவாச காற்று என்ற பகுதியில் இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். தொடர்ச்சியாக தமிழகத்தை சார்ந்த முக்கியமான சில நபர்களையும் ஆளுமைகளையும் இந்த பகுதியில் நாம் சந்தித்து வருகின்றோம். அதிலும் குறிப்பாக ஸ்ரீ ராமச்சந்திர மிஷனை சார்ந்த இந்த தியான நிலையம், இதே நிறைவு தியான நிலையத்தை சார்ந்த அதை பின்பற்றுகின்ற பலரையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். இன்றும் நாம் சந்திக்க இருப்பவர் மிக முக்கியமான ஒரு வித்தியாசமானவர் அப்படின்னு சொல்லலாம். வாழ்வு குறித்தான புரிதல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் இவரிடம் இருக்கும் இந்த புரிதல் எமக்கும் ஒரு பாடமாக, முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த நேர்காணலை தொடங்க இருக்கின்றேன். இன்று சந்திக்க இருப்பவர் வங்கித்துறையிலும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் மிக உயர்ந்த பதவிகளில் உலகம் முழுவதும் பல நாடுகளில் வகித்திருந்த போதும் கூட நமது மண்ணை நேசித்து, நமது ஆன்மீகத்தை நேசித்து, நமது நாட்டு விவசாயத்தை நேசித்து, தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு கட்டத்தில் அனைத்தையும் விட்டு இந்த விவசாயத்திலே தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்ற மிக உன்னதமான ஒரு முடிவினை எடுத்து வருவர் அப்படின்னு சொல்லலாம். திரு ஸ்ரீராமன் அவர்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை வெகு இயல்பாக இந்த உங்களுடைய ஸ்ரீ ராமச்சந்திர மிஷனை இருப்பவர்கள் எடுக்கிறார்கள். நான் தொடர்ச்சியாக பல பேரையும் நேர்காணல் செய்து வருகிறேன். பிஹெச்டி முடித்தேன், டாக்டராக இருந்தேன், என் பிள்ளைக்காக நான் வாழணும் அப்படின்னு முடிவெடுத்த நேரம் என்னோடய வேலையை நான் 6 வருஷம் விட்டுட்டேன் அப்படின்னு ஒரு மிஸ் சொல்லியிருந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. இப்போ உங்களை பார்க்குற நேரம் கூட ரொம்ப முக்கியமான பதவியில் உலகம் முழுவதும் அதிகமாக பணமெல்லாம் சம்பாதிச்சுட்டு எதுவுமே வேணாம், விவசாயம் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த டிசிஷன் எப்படி இலகுவாக எடுக்க முடியுது? முதல்ல அதை சொல்லுங்கள். லகுவாக எடுத்தேன் ரொம்ப அப்படின்ட்டு நான் சொல்ல முடியாது. நான் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்கூல் போகிற நேரம் முடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் அம்மா ஒரு பெரிய தோட்டம் வச்சுருப்பாங்க. நாங்கள் 3 அண்ணன் தம்பிங்க. அந்த தோட்டத்துக்கு பாசனம்லாம் செய்வோம். கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலகட்டத்தில் கூட அந்த தோட்டத்தில் வருமானத்தை வச்சு எங்கள் அம்மா ஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் பெருமை இருக்கேன். அப்போ கொஞ்சம் தென்னை மரம் கூட ஏறுவேன். நம்ப முடியாது, பட் அதான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பசுமை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ஒரு பிடிக்கும். ரொம்ப எனக்கு ஆனந்தமாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் திருவண்ணாமலையில் ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறமா இந்த சாஃப்ட்வேர் துறை விருத்தி அடைஞ்சதில் நிறைய இடங்களுக்கு, நிறைய கண்ட்ரி சுற்றி பார்த்துட்டு நான் இங்கே லீவுக்கு வரும்போதெல்லாம், விடுமுறை காலங்களுக்கு வரும்போதெல்லாம் என் நண்பரை பார்க்குறதுக்கு திருவண்ணாமலை போவேன். பச்சை பசேல்னு இருந்த இந்த இடங்கள் எல்லாம் நிறைய வண்ண வண்ண கொடிகள் வச்சு, வண்ண சாயம் பூசப்பட்ட பில்லர்களோட ரியல் எஸ்டேட் ஆர்ட்னு பார்த்து என்னுடைய மனம் ரொம்ப குமுறும், கஷ்டப்படும். ஏன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை என்னென்னா, சாப்பிட்றதுக்காக தான், விவசாயத்துக்காக தான் மற்ற தொழில்கள் எல்லாம், பேங்க் உட்பட இதுக்காக தான் மற்றதெல்லாம் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் விருத்தி அடைஞ்சிருச்சு. விவசாயம் மட்டும் இன்னும் அப்படியே இருக்குன்ற மனக்குமுடல் இருக்கும். உலகத்தில் நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்? ஏன்னா இந்த ஆன்மீகம் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயமே என்ன அப்படின்னாக்கா, நீ ஏதாச்சும் திருப்பி கொடுக்கணும். உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். இல்லாட்டி வாழ்ந்தேன், சம்பாதிச்சேன், பொருள் ஈட்டியாச்சு, ஜாலியாக இருந்தாச்சு, இப்படியே போயிட்டா அதில் ஒரு நிறைவு இருக்குமா அப்படின்றது எனக்கு ஒரு தெரியலை. அப்போ என்னால் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறைய படிக்க ஆரம்பித்தேன். நிலம் அப்பா அம்மாவுக்கு எதுவும் கிடையாது, நம்ம தான் வாங்கி புதுசாக செய்யணும். அப்போது இங்கே வந்துட்டால் என்னுடைய குடும்பம் எப்படி கஷ்டப்படும். சரி, நான் பரவாயில்ல, நான் என்னுடைய
மனைவி வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க. அவங்கள வந்து ஒரு கிராமத்துக்கெலாம் கூட்டு போய் அந்த மாதிரி எண்ணங்கள், அந்த எண்ண ஓட்டங்கள்லாம் இருந்துச்சு. யோசித்து பார்த்ததில் வந்து இந்த வாழ்க்கை, இந்த சாஃப்ட்வேர் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப இயந்திரமயமாக போயிட்டு இருந்துச்சு. டெக்னிக்கலாக ஆரம்பித்தேன்னா கடைசியில் வந்து ஒரு இமெயில் மட்டுமே வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அது சார்ந்த அதுக்கு ரிப்ளை கொடுக்கறது. ஆனால் சம்பளம் மட்டும் அதிகமாகவே கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்படியே இருக்கணுமான்னு யோசித்தப்போ சரி, நம்மளுடைய உள்ளே இருக்கிற விஷயம் நமக்கு அடிக்கடி சொல்லுது, இதை நம்ம கேட்டே ஆகணும், என்னதான் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம் அப்படின்ட்டு ஒரு நாள் என் மனைவி கிட்ட பேசினேன். அவங்களும் இது சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்ட்டு அப்படியே வந்து சரி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு. எவ்வளோ படித்தாலும் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, படித்தது வேறு, இங்கே நடைமுறையில் இருக்கிறது வேறு. இங்கே வந்து செஞ்சு அதில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் அதிகம் விவசாயத்தை பற்றி. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறீங்க. இப்போ எப்படி இருக்குது உங்களுடைய வாழ்க்கை? இதற்கு முன்பு நீங்கள் வேகமான உலகத்தில், அதுவும் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னா சொல்லவே வேண்டாம், வங்கித்துறைங்கிற நேரமும் கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, இப்போ உங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, என்ன அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி? அடிக்கடி படிச்சிருக்கேன் நான். நம்ம ஒரு பிடிச்ச விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது வேலையாக இருக்காது. அது வந்து ஒரு நமக்கு பொழுதுபோக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்தை இப்போ செய்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய ஃபார்மில் சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தனியாக போயிருப்பேன் இங்கே. அப்போ காலையில் ஏஞ்சி அந்த சூரிய உதயத்தை பார்த்து அங்கே இருக்கிற அந்த பச்சை இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு குதூகலம், ஒரு உணர்ச்சி. கிளிகள் நல்லா பறக்கும், அதை பார்த்து ரசிப்பேன். அப்புறம் நிறைய காக்கா, குருவி, இந்த மாதிரி விஷயங்கள், அணில் வந்து விளையாடுறது, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த டிவியில் அந்த டிஸ்கவரி சேனல் இதில் இதை வந்து நேரடியாக பார்க்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு உணர்ச்சி. இயற்கையோட இணைந்திருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை வந்து என்னால் உணர முடியுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது என்னால் வந்து என்னை வந்து எவ்வளோ ஒரு எளிமையான மனுஷனை ஆக்குது அப்படின்றத உணர்கிறேன். அதே மாதிரி அங்கே இருக்கிற யதார்த்தமான மக்கள், அவங்களோட போய் திண்ணையில் உட்காந்து பேசுகிறது, அவங்க அன்பாக கொடுக்குற சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்றது. நான் போனால் ஒரு வேளை என்னுடைய அங்கே வந்து எனக்கு உதவியாளராக இருக்கிறவர் வீட்டில் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவார். வேப்பம்பூ குழம்பு, இந்த மாதிரி பாரம்பரியமாக நடக்கிற விஷயங்கள், அதை வந்து நிச்சயமாக கூழ், கஞ்சி, இது அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு. இது நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய நண்பர்களும் வந்து தங்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்களும் இதை வந்து விருப்பப்படுறாங்க. ஸோ என்னென்னா ஒரு எளிமையான வாழ்க்கை ஒரு மனநிறைவை வந்து நிச்சயமாக கொடுக்குது. எளிமை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை முறையில் மட்டும் இல்லை, எண்ணத்துலேயும். என்னுடைய தொழில்நுட்பத்துறையில் இருக்கும்போது எப்போவுமே ஒரு போட்டி இருக்கும். இது சரியாக இருக்குமா, 4 தடவை யோசித்து இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாலிட்டிக்ஸ், இது வந்து ஒரு நிறைய அழுத்தத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கும். ஒரு மனித நேயத்தை வளர்க்குதா அப்படின்றதே அங்கே ஒரு கேள்விக்குறி, பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்போ வந்து எப்பவுமே ஒரு மேட் ரேட் ரேஸாக 2 பேரை இது வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதா. ஆனால் விவசாயத்தில் பார்த்திங்கன்னா அந்த பட்டத்துக்கு விதைக்கணும், மழை ஒத்து போகணும், எப்போவுமே சார்ந்தே இருப்போம். ஏன்னா நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நம்ம வந்து சார்ந்தே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தன்மை இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக எளிமை இருக்கணும். அதே மாதிரி எனக்கு கூட இருக்கிறவங்க வந்து அவங்கள நான் மனசை நோகடிச்சிட்டேன்னா களை வெட்ட கூட வரமாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்குறது என்னவோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ தான் கூலி. ஆனால் அவங்க மனசை நோகடிச்சுட்டு அவங்க ஸோ ஒத்து வாழ்கிறது, அவங்களோட சேர்ந்து வாழ்கிறது, அவங்களுடைய எண்ணத்தை வந்து எண்ணத்தோட ஒரு ஒத்திசைவு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு எளிமையை கொடுத்துச்சு, ஒரு மனநிறைவை கொடுத்துச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வாழ்க்கையை வந்து, ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன். இப்போ நம்முடைய நாட்டை எடுத்து பார்த்தால் கூட இந்த நம்முடைய பிராந்தியங்கள்லேயே வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. விவசாயிகள் தற்கொலை என்பது அதிகமாகிவிட்ட ஒரு சூழலில் வாழ்கிறோம். இப்படி இருக்கிற நேரம் விவசாயத்துறை அழிஞ்சு போகின்ற ஒரு காலகட்டத்தில்
அதே விவசாயத்துறையை தான் நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் போயிருக்கீங்க. விவசாயிகள் பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அண்மையாக நான் வந்து தான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன். ஒரு 2 ஏக்கரில் வந்து நெல் போட்டிருந்தேன். தளத்தளத்தலன்னு அருமையாக வந்துச்சு, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பார்த்தா ஒரு 3 மாதமாக 2 மாதமாக மழையே இல்லை. மழை இல்லாமல் காஞ்சி போச்சு. காஞ்சி போனதை நான் பார்க்கும்போது என் மனசு பட்ட குமுறல். அப்போ தான் ஒரு விவசாயி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நான் வந்து எனக்கு புரிஞ்சிக்க முடியுது என்னால். ஏன்னா பொருளாதாரமாக நான் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து மனசில் படுற கஷ்டம், அதை வந்து மாடு மேய விடுற விஷயம், இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இந்த ஒரு மழை காலத்தில் அவன் சம்பாதிக்கிறதான் 1 வருஷம் அவன் வந்து வச்சு வாழ்கிறான். இந்த மழைக்காலம் வந்து அவனை விட்டுடுச்சு அப்படின்னாக்கா இந்த காப்பீடு அதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப சாமானியமே இல்லை, கிடைக்கிறது இல்லைன்னு கூட சொல்லுவேன். அதை பற்றின விஷயம் படித்த எங்களுக்கே தெரியல. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விவசாயிக்கிட்ட வந்து எப்படி எடுத்துக்கலான்னு தான் பார்க்குறாங்களே தவிர கொடுக்கறது எப்படின்னு பார்க்குறதில்ல. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னாக்கா இந்த விவசாயத்துறை அப்படின்றதும் ஒரு செக்டராக இருக்கணும், இது ஒரு தொழிலாக இருக்கணும், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உரம், மற்ற விஷயங்களுக்கு உரம், அந்த உரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கு தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கே தவிர இந்த பயிர் பண்ணுறது, பயிருக்கு செலவாகிற விஷயங்கள், அந்த பயிரை வாங்கிறது, அந்த காய்கறியை வாங்கிறது, இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து விவசாயி தான் பண்ணுறான். இதை வந்து மக்களும் சேர்ந்து பண்ணணும். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுவும் ஒரு அங்கமாக இருக்கணும். இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகணும். இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிறது அவங்க வாழ்க்கையை எடுக்கிறதுல அவங்களுக்கு தேவையான, அவங்களுக்கு தகுந்த அந்த கூலி அவங்களுக்கு வரணும். அது வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அவங்கள நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னாக்கா இது நமக்கு வந்து தெரியாமலே போயிடும். ஸோ இப்படி தான் நான் பார்க்குறேன். இது வந்து எல்லாருமே இதில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கணும், கொடுக்கணும். அவங்களுக்கு வேண்டியதை அவங்களே தயார் பண்ணி செய்கிறவங்களுக்கு என்ன போஷனோ, அவங்க படிப்பும் சரி, அவங்க மேன்மைக்கும் சரி, இருக்கிற வேலை செய்கிறவங்க கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்களும் உதவணும். நான் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்காக தான் எல்லோரும் சம்பாதிக்கிறோம். அதில் கை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மற்றதெல்லாம் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உலகம் ரொம்ப விசாலமானது என்றாலும் ஒவ்வொருவருடைய உலகமும் ரொம்ப சின்னது தான். எங்கே இருக்கிறோமோ அதுதான் உலகம் நினைக்கிறோம். மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க, பண்பாடு கலாச்சாரம் இப்படி தான் இருக்குமென்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிகமாக ட்ராவல் பண்ணுறது, நிறைய மக்களை சந்திக்கிறது எதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு? முதல்ல பார்த்திங்கன்னா நான் ஒரு பேச்சுலராக வந்து ஃப்ரான்ஸ் மான்பெலியர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறேன். ஐபிஎம் உடைய லேப் அங்கே இருந்துச்சு. அங்கே எங்களுடைய பேங்கிங் சிஸ்டமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃப்ரான்ஸில் அது வந்து பாரிஸ் மாதிரி ஒரு நகரம் கிடையாது, ஸ்பெயின் கிட்டே இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஊர். அப்போ தான் நான் இந்த ஆன்மீகம் ஆரம்பிச்சிருக்கேன். அங்கே போய் எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 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 கஷ்டம். என்ன பண்ணுறது, ஏன்னா இது எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஆனால் அங்கே வந்து எனக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும், எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அங்கேயும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போன நாளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோன் பண்ணுறேன், அவங்களுக்கு ஆங்கிலம் கூட பேச தெரியல. ஹோட்டலில் இருக்கிறவர் அவங்களுக்கு ஃப்ரெஞ்சில் பேசுகிறாரு, என்கிட்ட அவங்க ஆங்கிலத்தை சொல்கிறாங்க. வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வீடுகளுக்கு போகிறேன், அவங்க வீட்டில் சத்சங்கம் அட்டன் பண்ணுறேன். ஒரு யதார்த்தமாக ஒரு ஃபேமிலி மாதிரி அவங்களோட பழக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் போகும்போது நிறைய மக்களை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருக்கும் மாறணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது, மாறணுன்ற ஏக்கம் இருக்குது, நல்ல விஷயத்தில் என்னை வந்து ஈடுபடுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. உங்கள் எண்ணம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் உங்களுடைய சூழலில் இருக்கிற மக்களும் உங்களுக்காக அமைவாங்க, உங்கள் சுற்றமும் அப்படி தான் அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் கொடுக்க போகிறேன், ஒரு தியானம் பரிமாற்றம் நடந்துக்க போகிறோம். அவர் வந்து இட்டாலியை சேர்ந்தவர். நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு
வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகும்போது நம்மளுடைய செருப்பை கழட்டி வச்சுட்டு போகிறது எங்களுடைய கலாச்சாரம். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, எங்களுடைய கலாச்சாரத்தில் செருப்பை கழட்டினா அது வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி, நாங்கள் வந்து எங்களுடைய வழிபாட்டு ஸ்தலத்துக்கு போகும்போது ஷூவோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்படியா, அப்போ நீங்கள் வந்து ஷூவோட எனக்கு சிட்டிங் கொடுங்க, நான் வந்து செருப்பை கட்டிட்டு சிட்டிங் வாங்கிக்கிறேன், தியானம் பரிமாற்றம் பண்ணிக்கலாம். ஸோ கலாச்சாரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா அது குளிர் பிரதேசமாக இருக்கும், அங்கே வந்து காலை வச்சுட்டு போகிறது, இங்கே வந்து அழுக்காக இருக்கும், அதனால் கழுவிட்டு போகிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிறது, அதான் இன்ன ரோம் பி எ ரோமன் அப்படின்றாங்க. எங்கே எப்படி போகிறோமோ அங்கே இருக்கிற மாதிரி உங்களை பழகிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ ஏற்றுக்கிறது தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்கிறது தான். ஏன்னா எல்லாத்துலேயும் முக்கியமாக ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்குறது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். எனக்கு பிடிச்சது பிடிக்காது, எனக்கு பிடிச்சதை சேர்த்துக்கிறேன், பிடிக்காத தள்ளி வச்சிடுறேன். ஆனால் இந்த பிரபஞ்சத்தை பார்த்தீங்கனாலே, ரோஜா இருக்குன்னா முள் இருக்குது, கல் இருக்குன்னா பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு விருட்சம் இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே சேர்ந்து தான் ஒரு 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 அழகை கொடுக்குது. நான் இதை மட்டும் எடுத்துக்குவேன், அதை விட்டுருவேன் அப்படின்னாக்கா ரோஜாவே வராது. முள்ளை வேண்டாம் அப்படின்னா அதுலேருந்து ரோஜாவே வராது. அதனால் எனக்கு என்னென்னா, ஒரு ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்மளுடைய ட்ராவல் வந்து நிச்சயமாக வந்து கொடுது. நிச்சயமாக அவங்களுடைய சாப்பாடாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, நம்ம அவங்களா இருந்து பார்க்கணும். எனக்கு பிடிச்ச வார்த்தை ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை அப்படின்னா எம்பத்தி. நான் அவங்களா இருந்து, நான் சிம்பத்தி இல்லாமல், நான் அவங்களுக்கு வருத்தப்படாமல், அவங்களுடைய கால்களிலிருந்து அவங்களுடைய விருப்பத்தை நான் பார்க்கும்போது எனக்கு புரிதல் இருக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு வேற்றுமை வந்து கம்மியாகுது. எனக்கு அந்த லைக் டிஸ்லைக் போய் அக்செப்டன்ஸில் வந்து முடியுது, ஏற்றுக்கொள்கிற தன்மையில் வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் இந்த பகுதியிலே உங்களுடைய தியான நிலையத்தை சார்ந்த பல பேரை நாங்கள் நேர்காணல் செய்கிற போது அசாத்தியமான துணிவு, தீர்மானம் எடுக்கிறதுல யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள். இந்த பிரத்யேகமாக இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் உங்களுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கு, எதையெல்லாம் நீங்கள் ஒரு வரமாக இந்த தியான நிலையத்திலிருந்து பெற்றதாக நினைக்கிறீங்க? நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நான் என்ன மாதிரி ஆள்னா எதையும் ஏற்றுக்க மாட்டேன், ரொம்ப எளிதாக ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு வந்து 92லேயே ஆசிரியராக நான் வெள்ளூரில் வேலை செய்யும்போதே இந்த தியானத்தை பற்றி தெரியும். என்னுடைய திமிரை பார்த்து என் கூட இருக்கிறவர் இந்த தியானத்துக்கே இவன் சரியில்லைன்னு கூட்டிகிட்டே போகல. அப்புறம் நான் சிங்கப்பூரில் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது அங்கேயும் தியானம் பண்ணுறாங்க. ஓ, சிங்கப்பூரில் கூட பண்ணுறாங்களா, அப்போ ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. சம்பளம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது சிங்கப்பூரில் போகும்போது. என்ன வேறு விஷயங்களில் தொடர்பு செஞ்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல விஷயத்தில் நான் தொடர்பு படுத்திக்கலான்ட்டு தான் போனேன். மற்றபடி ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்லாம் எதுவுமே போகல. நீங்கள் சேர்த்து போனேன். இப்போ உங்கள் கொஞ்ச நாள்லேயே எனக்கு கொஞ்சம் திமிரு எப்போவுமே அதிகம். கொஞ்சம் திமிரு, என்ன சொல்கிறது, தைரியம், வரட்டு தைரியம் எல்லாமே, மற்றவங்களை எடுத்தறிஞ்சு பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப, அதுதான் வந்து என்னை மேன்மைக்கு கொண்டு வரும் நம்பின காலங்கள் உண்டு. நான் சேர்ந்து இந்த பயிற்சி வந்து எனக்கு உதவுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா தியானம் பண்ணுறதுல தப்பு இல்லை, சுத்திகரிப்பு பண்ணுறதுல தப்பு இல்லை, ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. வேறு எதையும் என்னை பண்ண சொல்லலை, பயிற்சியில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சு தான் பார்ப்போமேன்னு ஆரம்பித்தேன். என்னை கூட இருந்தவங்க எல்லாருமே என்னுடைய கோபம், நான் பண்ணுற இந்த 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 திமிரான விஷயங்கள்லாம் கம்மியானதாக சொன்னாங்க. நானும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தேன். இது இல்லாமல் என்னுடைய உள் உணர்வு சொன்னதை என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. அதை என்னால் ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்க முடிஞ்சிச்சு. முதல்ல ரொம்ப எனக்கு எது பொருளாதார ரீதியாக எனக்கு எது உபயோகமாக இருக்குமோ அந்த விஷயத்தில் முடிவுகள் எடுப்பேன். என் உள்ளம் சொன்னதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பித்தேன். விவசாயத்துக்கு வந்தது கூட முக்கியமான காரணம் அதான். என் உள்ளம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்ற ஒரு பயமும் இருந்துக்கிட்டே இருந்தப்போ, இல்லை இது முடியும், எனக்கு அந்த ஒரு துணிச்சலை கொடுத்தது நிச்சயமாக ஒரு தியானம் தான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் மெதிச்சு தான் மேலே வரணும்னு நினச்ச காலங்கள்லேருந்து நம்ம ஒரு மனுஷனாக இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க.
முதல்ல நம்ம ஒரு மனித நேயத்தை கற்றுக்கணும். மற்றவங்கள வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். யாராக இருந்தாலும் அவங்களோட எண்ணத்தை புரிஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு மேன்மை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை எனக்கு தெளிவாக இது காட்டி கொடுத்தது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய கல்யாணம் வந்து என்னுடைய மனைவி சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்தவங்க. அவங்களுடைய கலாச்சாரம் வேறு, என்னுடைய கலாச்சாரம் வேறு. ஸோ நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்சர்வேட்டிவ்னு சொல்லலாம். ஒரு கலாச்சாரத்தில் இப்படி தான் இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டட், ஓப்பன் கல்ச்சரில் உள்ளவங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னுடைய குருநாதர் தான் இந்த கல்யாணத்தை வந்து ஏற்பாடு பண்ணார். அதை ஏற்றுக்கிட்டு அது வந்து என்ன ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வேறு, அவங்க குடும்பத்தில் இருக்கிறது வேறு, என்னுடைய குடும்ப சூழ்நிலை வேறு. இவங்க 2 பேரும் எப்படி ஜெல்லானாங்க, இவங்க எப்படி அதுவே எனக்கு ஒரு ஒரு பெரிய ஆச்சரியம். என்னுடைய மகள் குவைத்தில் தான் பிறந்தா. வளர்ந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் மனைவிக்கு வந்து ஆங்கிலம் தான் நிறைய பேச வரும். என் பொண்ணு தமிழில் பேசணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த காலகட்டத்தில் என் பொண்ணுக்கிட்ட நான் தமிழில் தான் பேசுவேன். அவங்க என் பொண்ணு என்கிட்ட பேசும்போது தமிழில் மாறிக்குவா, எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது இங்கிலீஷில் மாறிக்குவா. இந்த மாதிரி நிறைய ஆச்சரியங்கள். ஒரு பெரிய விசாலம் இந்த ஒரு ஆன்மீகம் எனக்கு வந்து கொண்டு வந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையே இல்லாட்டி நானும் ஒரு என்ன சொல்கிறது, அடக்கி ஆள்ற ஒரு புருஷனாக அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தில் மக்களை புரிஞ்சிக்காமல், என்னுடைய பங்கு என்னன்னு தெரியாமல், பணமே வாழ்க்கை, பதவியே உயர்வு, அப்புறம் இந்த சந்தோஷங்கள் தான் முக்கியம் அப்படின்ட்டு வாழ்க்கை போகிறது போய் இப்போ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. கடைசியான ஒரு கேள்வி, வாட் இஸ் சக்ஸஸ்? வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? வெற்றி நல்ல கேள்வி. எனக்கு வந்து நான் என்ன செய்யணும்னு என் மனசு உள்ளார சொல்லுது அப்படின்றத நான் கேட்கறது, அதை நான் வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்கறது, அதை வந்து நான் வந்து ஒரு ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு மன துணிச்சல், இதை எல்லாமே தாண்டி எல்லாரையுமே வந்து ஏற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்க ஆரம்பித்து அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சி கொடுக்கறது தான் நான் வந்து வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தைரியம் இல்லாமல் ஒரு மற்றவங்களுக்காக வாழ்கிறத விட என்னுடைய பர்பஸ் என்ன, நான் எதுக்காக இங்கே வந்தேன் அப்படின்றத எனக்குள்ளார இருக்கிற என்னுடைய செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறேன், என்னுடைய உண்மையான அந்த தகுதியை நான் உணர்ந்து அதை செயல்படுத்துறது வந்து நிச்சயமாக அதுதான் வெற்றின்னு நினைக்கிறேன். என்ன நான் வந்து வெல்லணும், நான் இருக்கக்கூடாது. கடைசியாக அந்த எண்ணம், அந்த ஒரு பிரின்சிபிள் அப்படின்றாங்க, ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை வந்து வாழ வைக்கணும் கடைசியாக. நன்றி. இந்த நேர்காணல் எனக்கும் நிறைய படிப்பினைகளை தந்திருக்கும், பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் நிறைய செய்தியை சொல்லியிருக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வெற்றி என்றால் என்ன, ஏன் வாழ்கிறோம், எதற்காக தொழில் செய்கிறோம், இப்படி பல கேள்விகள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. அந்த பல கேள்விகளுக்குமான பதில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவ்வளவு நேரமும் என்னோடு இணைந்து கொண்டு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வசந்தம் தொலைக்காட்சி சார்பாகவும் தெரிவித்து கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி. ஒழுங்குபடுத்தப்பட்ட எதுவும் தான் ஒரு படைப்பாக மாற முடியும். தாறுமாறாக கீறுகின்ற போது ஓவியம் உருவாகாது. கோடுகள் சீராக வரையப்படுகிற போதுதான் ஓவியம் உருவாகும் என்பதைப் போல உலகில் எல்லாமே நெறிப்படுத்தப்பட்டதாக, ஒழுங்குபடுத்தப்பட்டதாக அமைகிற போதுதான் அதற்கு ஒரு அர்த்தமும் அதற்கு ஒரு தனியான பெருமதியும் உண்டாகும். எங்களுடைய யோகம் என்பதும் கூட நிச்சயமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு உடற்பயிற்சி முறைமை தான். இந்த உடற்பயிற்சி முறைமையினுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடற்பயிற்சி என்பது உடலுக்கு மாத்திரமல்லாமல் மனதிற்கான ஒரு பயிற்சியாகவும் இருப்பது தான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு தந்த ஒரு பெரும் சொத்தாக இந்த உடற்பயிற்சியான யோகாவை நாம் பார்ப்பதற்கான அடிப்படை காரணம் என்று சொல்லலாம். ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம், உங்களுக்கும் யோகம் வரும். அது முதலே பார்த்துருக்கோம் 2 ஆசனாவினுடைய. அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முள்ளந்தண்டை வந்து
சைட்டுக்கு வந்து அதாவது ஒரு பக்கவாட்டில் திருப்பக்கூடிய 2 வகையான ஆசனா பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து நீங்கள் வந்து 2 சைடு முதல் செய்த ஆசனா பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமாகவும் செய்ய வேணும். இடதுக்கு செய்தால் வலதுக்கு செய்ய வேணும், வலதுக்கு செய்தால் இடதுக்கு செய்ய வேணும். அது வலது இடதுண்டு முக்கியம் இல்லை, உங்களுக்கு விரும்பி எது கொஞ்சம் இலகுவாக இருக்குதோ செய்ட்டு மற்றது இடது வலதுன்னு சொல்லி 3 தரம் வந்து இந்த ஆசனாவை வந்து செய்ய வேணும். 1 நிமிடம் வந்து ஆரம்பத்தில் பழகுங்க, அல்லது 20 மூச்சு, அல்லது 20 மூச்சிலிருந்து 5 நிமிடங்கள். முன்னுக்கு செய்த ஆசனாவெல்லாம் உங்களுடைய முள்ளந்தண்டை வந்து பக்கவாடில் திருப்பக்கூடிய ஆசனாவாக இருந்தது. இப்போ செய்த வந்து நாமன் பிரணமன் என்று சொல்லக்கூடிய ஆசனா பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளந்தண்டின கீழ் எலும்புகள் வந்து முன்னுக்கு வந்து வளைக்கக்கூடிய அதனுடைய நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆசனாவாக காணப்படுகிறது. முள்ளந்தண்டை வந்து முன்பக்கமாக வளைக்கக்கூடியது ஆசனா வந்து, அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா வயசு போன காலத்தில் வந்து ஒரு 60 வயசுக்கு பிறவோ 70 வயசுக்கு பிறவோ வந்து முதுகில் வந்து கூனல் விழுற தன்மை பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களோட உயரம் வந்து குறைஞ்சி அப்படியே முதுகு வந்து வளைந்தே போயிருக்கும். அந்த தன்மையை சிறந்த முறையில் ஒரு குணத்தைப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆசனாக காணப்படுது. அதாவது கூனல் முதுகை வந்து நிமித்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆசனாக. கூனல் முதுகு இருந்தால் மட்டும்தான் வந்து அதை நிமித்தும். மற்றது நீங்கள் வந்து இப்போ ஆரம்பத்தில் நேராக இருக்கிறார்களும் நார்மலாக பழகிக்கொள்ளலாம். ஆனால் முக்கியமாக இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உயர்குருதி இரத்த அழுத்தம் உள்ளாக்கள், அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளாக்கள் கட்டாயம் இதை வந்து தவிக்க வேணும். மற்றது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சத்திர சிகிச்சை, வயிற்றில் ஏதாவது வந்து ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணி சத்திர சிகிச்சை என்ன வகையான வந்து செய்திருந்தாலும் கட்டாயம் வந்து அதை தவிட்டு கொள்ள வேணும். நான் முன் சொன்ன மாதிரியே வந்து உயர்குருதி அழுத்தம், ஆனால் வந்து லோ பிளட் ப்ரெஷர் உள்ளாக்கள், அதாவது தாழ் குருதி அழுத்தம் உள்ளாக்கள் வந்து இதை செய்யலாம், பிரச்சனை இல்லை. வந்து ஹை பிளட் ப்ரெஷர் மட்டும் வந்து தவிட்டு கொள்ள வேண்டும். மற்றது உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னு சொல்கிறாக்களும் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தவிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதுகு வலி இருக்கிறாக்களும் தவிக்க வேணும், கழுத்து வலி இருக்கிறாங்களும் தவிக்கணும். மற்ற நோமலாக யாரும் செய்யலாம். கழுத்து வலி முதுகு வலி உள்ளாக்களுக்கு சில ஆசனங்கள் நாங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்ச செய்ய காட்டுவோம். அதை செய்த பிற்பாடு இதை செய்யலாம். எடுத்த உடனே வந்து இந்த ஆசனாவை வந்து தவிட்டு கொள்ள வேணும். முதல் சொன்ன மாதிரி வந்து வஜ்ர நிலையில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வஜ்ராசனா, இந்த நிலையிலிருந்தே ஓய்வு அல்லது அமைதியை ஃபீல் பண்ணி கொள்ள வேணும். எல்லாம் சின்முத்திரையில் இருக்கிறது என்னெல்லாம் நாமன் பிரணமன் ஆசனா ஏகம். கைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கைகளை கொண்டு உங்களுடைய குதி கால்களை வந்து பின்பக்கமாக பிடிக்க வேணும். பெரிய விரல் வந்து முன்பக்கமாக இருக்க வேணும். மற்ற நாள் எப்படி இருக்க வேணும், உங்களுடைய கால்கள் பெரிய விரல் முன்னுக்கு, மற்ற விரல்கள் வந்து பின்பக்கமாகவும் இருக்க வேணும். அல்லது இந்த பகுதியிலையும் பிடிச்சி கொள்ளலாம் வசதிக்கேற்ற மாதிரி. கையை கொஞ்சம் இறுக்கி உங்களுடைய தோல் பகுதியை கொஞ்சம் கீழ் பக்கமாக கொஞ்சம் அழுத்தி பிடிக்க வேணும். இது வந்து இதனுடைய முதல் நிலை ஏகம். மூச்சை விட்டுக்கொண்டே இதுவே மூச்சை விடுங்க. மூச்சை விட்டுக்கொண்டு உங்களுடைய தலையை மாத்திரம் நெத்தியை மாத்திரம் வந்து நிலத்தில் வைக்கிறது. இது 2ஆம் நிலை. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாய மூச்சு விட வேணும். இன்னும் இதில் இருந்து 3 மூச்சு ஆழமாக எடுக்க வேணும். ஆழமாக எடுத்த பிற்பாடு இன்னும் ஒரு மூச்சை வந்து வெளியே தள்ளிக்கொண்டு திரணி 3ஆம் நிலை. கட்டாயம் வந்து இந்த கடைசி நிலைக்கு வந்து மூச்சு வந்து வெளியே தள்ள வேணும். மூச்சை பிடிச்சி கொண்டு எந்த ஆசனமும் செய்யக்கூடாது, இல்லாத வயிற்றில் வந்து கொழுவிக்கொள்ளும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நெற்றி பகுதி வந்து கட்டாயம் முழங்கால தொட்டு கொள்ளலாம். ஆரம்ப பயிற்சியாளர்களுக்கு தொடாட்டியும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பழக வந்து பிறகு உங்களுக்கு இலகுவாக வரக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த நிலையிலேருந்து இந்த ஆசனா வந்து நீங்கள் வந்து 5 நிமிஷம் செய்யக்கூடாது. கட்டாயம் வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே குறைச்சி கொள்ள வேணும். அதாவது வந்து 20 மூச்சிலிருந்து 60 மூச்சு இருந்தால் போதும், அதுக்கு மேலே போவேணாம். இந்த ஆசனா வந்து 2 முறையும் செய்ய வேணாம். மார்னிங் ஒரு காலையில் ஒருக்காவும் பின்னடத்தில் ஒருக்காவும் செய்யலாம். இந்த ஆசனா முக்கியமாக அதே மாதிரி அதே நன்மையை கொண்டு வரக்கூடிய ஆசனா பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி வியாதிக்கு சிறந்த ஒரு ஆசனாவாக காணப்படுகிறது. மீண்டும் ஷத்வாரி. இதில் அகெயின் 3 மூச்சு, மெதுவான மென்மையான மூச்சு. பஞ்ச மூச்சு எடுத்துக்கொண்டு வர வேணும். ஷத். கைகள் ஷின்முத்ரா. ஆசனா முடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷின்முத்ரையில் வந்து மூச்சு அவதானிக்கணும். இந்த ஆசனா வந்து உடனே செய்து பாருங்கள், அப்போ தான் ஒரு மாற்றம் விளங்கும். இந்த ஆசனா செய்யும்போது சில களைப்பு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு களைப்பை கொண்டு நீங்கள் உணர்வீங்க. அந்த நிலைக்காக ஷின்முத்ரையிலேருந்து ஒரு 10 அல்லது 15 மூச்சு. இன்னும் வந்து உங்களுக்கு ஓய்வு தேவைப்படும்னு சொன்னால் வந்து
நீங்கள் நிலைகளை கூட்டிக் கொள்ளலாம். ஓய்வு நிலையை வந்து இன்னும் கூட்டிக் கொள்ள வேணும். உடனே முடிச்சுக்கொள்ள ஒரு ஆசனா செய்த பிற்பாடு நான் முதலே சொன்ன மாதிரி ஓய்வு நிலை கட்டாயம் இல்லாமல் ஒரு ஆசனா இல்லை. உடம்பு அதாவது நீங்கள் ஆசனா செய்யும் போது தயார்படுத்துறது, ஆசனா செய்த பிற்பும் தயார்படுத்த வேணும். இதில் வந்து மூச்சு அவதானிக்கிறது தான் இதில் முக்கியம். நாமன் பிரணமன் ஆசனா சம்மந்தமாக பார்த்துருந்தோம். அது வந்து முள்ளந்தண்டை முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கீழ் முதுகு இடுப்பு எலும்பை வந்து சிறந்த முறையில் வந்து வளைத்து ஒரு சிறந்த சக்தியை ஊட்டக்கூடிய ஆசனம். முக்கியமாக இது வந்து எல்லா ஆசனங்களும் பொதுவாக வந்து நிறைய நன்மைகள் ஒவ்வொரு வியாதிக்கு சம்மந்தமாக இருக்குது. குறிப்பிட்டு ஒரு வியாதிக்கு இந்த ஆசனம் தானேன்னு சொல்லிடல. நீங்கள் குறிப்பிட்டு ஒரு நாளைக்கு வந்து 20 ஆசனா வந்து உங்களுக்கு தெரிவு செய்து செய்ய வேணும் கட்டாயம். குறிப்பிட்டு இந்த ஆசனம் செய்தால் எனக்கு வலி போகுமா, இது செய்தால் சீனி வியாதி குறையுமா, இது செய்தால் வந்து இதயத்தில் ஏதாவது குறையுமான்னு சொல்லி அப்படி என்று ஆசனா வந்து யாரும் பிள்ளையாக விளங்கி கொள்ளக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு ஆசனா வந்து தெரிந்தெடுத்து எந்த நாளும் செய்யணும். ஏன்னு சொன்னால் எங்களுடைய நரம்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரு தனி நரம்பு இல்லை. நரம்பு எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இடது கால்ற தொடங்குற நரம்பு வந்து எங்கே வலது மூலையில் போய் முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்கிறபடியாக குறிப்பிட்டு இந்த ஆசனான்னு செய்யாமல் வந்து ஒரு ஆசனா வந்து மாற்று ஆசனாவோட செய்யக்கூடாது. அதாவது மாற்று ஆசனா என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதுகு வந்து முன்னுக்கு வளைந்தால் அதை பின்னுக்கு வளைக்கிறது மாற்று ஆசனா. இடது பக்கம் திரும்பினா வலது பக்கம் திரும்புகிற அதனுடைய மாற்று ஆசனம். அப்படி தான் சில ஆசனா வந்து தொகுக்கப்பட்டிருக்குது. ஒரு ஆசனாவை யாரும் வந்து தனியாக இது செய்து பழகிக்கொள்ளாது. ஆசனா எப்பவும் வந்து தனியாக இல்லை. ஒன்று வலது அல்லது இடது அல்லது முன்னுக்கு அல்லது பின்னுக்கு அல்லது இடது பக்கவாட்டு வலது பக்கவாட்டான நிலையில் ஆசனம் அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து முதல் பார்த்தது நாமன் பிரணமன் ஆசனான்னு சொல்லக்கூடிய முள்ளந்தண்டு சம்பந்தமான ஆசனா. அதனுடைய மாற்று ஆசனா வந்து பூர்வ சஷாங்காசனா காணப்படுகிறது. அதை வந்து எவ்வாறு செய்வதற்குன்னு பார்க்குறோம். முதலாவது எப்பவும் வந்து நாங்கள் வஜ்ர ஆசனாவில் இருக்க வேணும். இதில் வந்து அவதானமான மூச்சு வந்து மூச்சில் வந்து தளம்பல் இல்லாமல் மனது ஒரு நிலையோட மூச்சு. சும்மா நீங்கள் மனசை வந்து வெளியே வச்சுட்டு மூச்சு எடுக்கிறதுல வேலை இல்லை. மூச்சும் மனசும் எங்களோட சேர்ந்து போகணும். மூச்சு எப்படி போகுது, உள்ளுக்குள்ளே எப்படி வருது, வெளியே போகுது, வெளியே வருது, அந்த நிலையில் வந்து அவதானித்து கொண்டு மூச்சோட உங்களோட மனசை அசைச்சு செய்ய வேணும். ஒரு நிமிடம் வந்து இந்த மூச்சு அவதானித்த பிற்பாடு வந்து வஜ்ர நிலையில் சின்முத்ரா இருக்கிறாங்க. ஏகம் சொல்லும்போது ஒரு நிலை, இது முதல் நிலை, ஆரம்ப நிலை. இது வந்து அது வந்து ஸ்தில நிலை, அதாவது தயார்படுத்தல். இது வந்து இதனுடைய முதல் நிலை. கால்களை வந்து விரித்து கொள்ள வேணும். உங்களுக்கு எவ்வளோ விரிக்கலுமோ அவ்வளவுக்கு வந்து நல்லா கொண்டு விரித்து கொள்ளலாம். நீண்ட நாள் பயிற்சியில் வந்து நல்லா விரியும். இதுவே 2 கைகளையும் முன்னுக்கு வச்சு இதுவே 2ஆம் நிலை அப்படி வச்சிருக்கணும். திரணி 3ஆம் நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மூச்சை வெளியே விட்டுக்கொண்டு நாடியை கொண்டு நிலத்தில் வைக்க வேணும். ஆரம்பாக்கள் நெத்தியை வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேல் உடம்பு உங்களுடைய பிஷ்டப்பாகம் வந்து தூக்கப்படாமல் உங்களோட குதிகாலோட சேர்ந்து இருக்க வேணும். ஜோவானா பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பூரண நிலையில் இருக்கக்கூடியது இந்த ஆசனா. உங்களுடைய கால் பின் புறங்கால் வந்து நிலத்தில் படிந்த வண்ணம் இருக்க வேணும். கை உள்ளங்கை வந்து உங்களுடைய நிலத்தை வந்து அழுத்திய வண்ணம் இருக்க வேணும். இதில் வந்து முதல் சொன்ன மாதிரி 1லிருந்து 20 மூச்சு அல்லது வந்து இந்த ஆசனா வந்து நீங்கள் வந்து ஒரு 3 நிமிடத்துக்கு கொண்டு போகலாம். 20 மூச்சிலிருந்து ஒரு 3 நிமிடங்களங்கால ஒரு 90 மூச்சு வரைக்கும் கூடிய நிலையில் இருக்கலாம். இதில் ஆழமான அமைதி. அதில் வந்து கொஞ்சம் மூச்சை ஆழமாக எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஏதாவது முதுகில் வலி வந்தால் அந்த முன்னுக்கு செய்த நாடி விபாஷன் இந்த ஆசனா செய்யும் போது கட்டாயம் வந்து முதுகு வலி சரியான மூச்சோட செய்தீங்கன்னா உடனடியாக குறையக்கூடிய தன்மை காணப்படும். ஷத்வாரி மூச்சு எடுத்துக்கொண்டு கைகள் அப்படியே நிலத்தோட உறைஞ்சி வரணும். பஞ்ச கைகளை ஷின்முத்ரா. ஷத் 2 காலும் சேர்த்து கொள்ள வேணும். ஷின்முத்ரா ஒரு ஆசனம் முடிந்த பிற்பாடு ஓய்வு நிலை, அமைதி நிலை அல்லது மூச்சை வந்து அவதானிக்கணும். ஒரு ஆசனம் முடியும் போது கட்டாயம் வந்து மூச்சு அவதானிக்கணும் அல்லது தியானம் செய்ய வேணும். பூர்வ மத்தியில் மனசை வச்சு எனக்கு வந்து என்ன பிரச்சனைக்காக செய்தேன், இல்லை என்ன நோக்கத்துக்காக செய்தேன், உடம்பு குறையணுமா இல்லை முள்ளந்தண்டு வலி போகணுமா, அந்த உணர்வை வந்து கொண்டு வரணும். எனக்கு நீங்கள் செய்யும்போது நீங்கள் உணரலாம், எனக்கு முதுகில் வலி இருந்தது இப்போ குறைஞ்சு கொண்டே போயிட்டு அப்படியே விடுபட்டு போயிட்டே உணர்வை கொண்டு வந்து செய்தீங்க சொன்னால் கட்டாயம் வந்து மனசு, அதாவது வந்து நீங்கள் ஒரு ஆசனா பழகிறாக்கள் ஆரம்பத்தில் வந்து உடம்பை மட்டும் செய்கிறது ஆசனா இல்லை, உடம்பு மனசு மூச்சு 3ம் வந்து ஒரே நிலையிலிருந்து செய்ய வேணும். சில பேர் வந்து வருஷக்கணக்காக யோகா செய்வாங்க. ஏன்னு சொன்னால் அவனோட எண்ணம் யோகாவில் இல்லை,
எண்ணம் வந்து வெளியே இருக்கும்போது கட்டாயம் வந்து சாத்தியப்படாது. அதாவது எண்ணம் செயலும் வந்து ஒன்றா இருக்கும்போது ஒரு காரியம் வந்து சித்திப்படக்கூடிய நிலையில் இருக்குது. அதாவது வந்து உங்களுடைய மனசு கட்டாயம் வந்து மூச்சிலேயோ அல்லது ஆசனம் செய்யும் போது என்ன வளைவு வந்துச்சோ அதிலே அவதானிக்கணும். உங்களுடைய எண்ணத்தையும் செயலையும் வந்து ஒன்றா வச்சு செய்யும்போது என்ன செயலும் வந்து சாத்தியப்படக்கூடிய அதாவது சக்தி மையம் வந்து இன்னும் வந்து எங்களுக்கு தூண்டுதலாக தரக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு ஆசனாவை பூர்வ சசாங்கம் காணப்படுகிறது. மனித மனம் அவ்வளவில் திருப்தி கொள்வதில்லை. குடிசை உள்ளவனுக்கு கல்வீட்டில் இருப்பதற்கு ஆசை, கல்வீடு கட்டி கொண்டவனுக்கு மாடி வீட்டில் இருப்பதற்கு ஆசை, மாடி வீட்டில் இருப்பவனுக்கு மாளிகை மீது ஆசை. இப்படி மனித செயற்பாடுகள் ஒவ்வொன்றையும் எடுத்தால் திருப்தியுறாமல் இன்னும் இன்னும் என்பதான ஒரு தேடலோடும் இன்னொரு ஆசையோடும் தான் மனித வாழ்க்கை நகர்ந்து சொல்கிறது. மிக அரிதான சில விஷயங்களில் தான் நமக்கான ஒரு திருப்தி ஏற்படும். அவ்வாறு மாதம் ஒரு முறை நடக்கின்ற இந்த ரசவாதம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கட்டத்தில் எப்போதும் எதிலும் இல்லாத ஒரு திருப்தி இந்த நிகழ்ச்சியை நடாத்துகின்ற எங்களுக்குள் இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்குள்ளும் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய ரசவாதம் நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு ரசவாதம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.